இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை குழப்பமான ஒரு விஷயம்னு சொல்கிறவா அந்த மாதிரி நடுவில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பழனி வேலை கூப்பிட்டு வச்சுட்டு வடிவு மாறி அது ஒரு பாட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கல்யாணத்தை பற்றி விசாரிக்கிறாங்க, சரவணனுடைய கல்யாணத்தை பற்றி. அங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நான் உள்ளே போய் ஒரு விஷயத்தை எடுத்து வரேன் அப்படின்னு ஒரு பையை எடுத்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி மீனாவோட அம்மா பையை கொடுத்த போது மிக்சர் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கட்டப்பையில் யார் மிக்சர் வாங்கிட்டு வந்து பார்த்தாருன்னு தெரியல, பழனியோட டைலாக் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வடகம் போட்டு விட்ருக்கீங்களாங்கிறாரு. வடகத்தை போட்டு ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ஏற்ற விட்டு கொடுத்துடுவாங்களா? என்ன லாஜிக் இது அப்படிங்கும் போதே அவர் உடனே திறந்து பார்க்குறாரு. ஷாக் ஆகிறாராமா நகன்னு பார்த்து. அதுக்காக டைலாக் அந்த சீன் பார்த்துட்டு அவர் ஒன்றா வாவ் நகையா எதுக்கு அப்படின்னு கேட்டால், அப்புறம் மீனாவோட வீட்டில் இருந்து மட்டும் நகை கொடுத்துருக்காங்க, நாங்கள் நகை கொடுக்காம இருந்தால் அப்புறம் அவன் மட்டும் கல்யாணத்தில் வெறுங்கடத்தான் இருக்க மாட்டாளா, அவள் தான் நகையை எப்படியும் என்னமா சின்னாச்சுனே தெரில, செலவழிச்சிட்டோங்கிறாங்க, தொலைச்சிட்டோங்கிறாங்க, என்ன கதைனே நமக்கு தெரியல அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கலாமேக்கா அப்படின்னு மாறி வேற சொல்ல, ஏன் சொல்லியிருந்தா வேணான்னு சொல்லியிருப்பியா, நான் தான் சொன்னேன் அப்படின்னு பாட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவர் பேசி டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் இப்போ இந்த விஷயம் அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சா அப்படின்னா அண்ணனுக்கெல்லாம் தெரிய வேணாம், யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறது தான் உங்கள் பொறுப்பு, யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் கொடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. அந்த பையோடு இங்கே உள்ளார இங்கே பாண்டியன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, வேலை எத்தனை கிடக்கு, எங்கடா போய் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டு, என்னடா கையில் பை அப்படின்னா பையை திறந்து, இது ராஜிக்கு உங்கள் அம்மா கொடுத்து விட்டது அப்படின்னு பையை திறந்து பார்த்தா ஃபுல்லாக நகையாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை நகையை கொடுக்க சொன்னாங்க, ஏன்னா கல்யாணத்துக்காக ராஜி கழுத்தில் இருக்கணும்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே கதிர் வந்துடுறாரு. எதுக்கு நகை, அதெல்லாம் தேவையில்ல, நகையை திருப்பி கொடுத்துருங்க, அவங்க அப்பாக்கெல்லாம் தெரியாமல் கொடுத்துருப்பாங்க, தேவையில்லாத வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே, வேணாம் அப்புறம் அன்னி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர். இப்போ டக்குன்னு பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ தான் அவங்க வீட்டு நகை அப்படின்னு ஒரு ஞாபகம் வருதா, அவங்க ஏற்கனவே நகை கல்யாணத்துக்காக போட்ட 60 பவுன் நகையை காலி பண்ணி தூக்கி செலவழிச்சு வந்தவன் தானே இவன். அன்னைக்கு சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன், இதை நான் கேட்டதுக்கு அது எங்கள் நகை, நான் என்ன வேணாலும் பண்ணுறோம், உங்களுக்கு நீ யார் கேட்கறதுக்கு தானே கேட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கதிர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் அப்போ செலவழிக்கணும்னு தோணுச்சு, நான் செலவழித்தேன், இப்போ எனக்கு செலவழிக்கணும்னு தோணல, திருப்பி கொடுத்தோன்னு திருப்பி கொடுத்துணுங்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ராஜி சொல்ல வேற வந்தாங்க நடுவில், ஐயோ அவர் செலவழிக்கலன்னு சொல்ல வராங்க, ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியாச்சு. இப்போ உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜிக்கிட்டே பொறுப்பை படைச்சிடலாம், அவள் முடிவு பண்ணட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம இதில் தலையிட வேணாம், அது அவங்க அம்மா அவளுக்காக கொடுத்து விட்டது அப்படின்னு கோமதி சொன்னதுக்கப்புறமா யோசிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நகையை என்கிட்டே இருக்கட்டும், இல்லைன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கங்கிறாங்க. தேவையில்லாத வேலை இது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஏற்கனவே மீனா நகையை வாங்கிட்டாங்க, இவங்களும் நகையை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்துருச்சு சம்பவங்கள்லாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தங்கமயிலுடைய வீட்டில் இந்த பணம் கேட்ட இடத்துலலாம் கிடைக்கலையா, 3 லட்ச ரூபா கல்யாண செலவுக்கு தேவை, அதுவே இப்போ உங்கள் கையில் இல்லை. இதுக்கு நடுவில் 3 நாள் கல்யாணம் வச்சுன்னா 40 லட்ச ரூபா செலவாயிருக்கும், 20 லட்ச ரூபா ஒரு ஆளுக்குன்னா எங்கே செலவழிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது இந்த கல்யாணம்லாம் தேவையாமா, இத்தனை பித்தலாட்டம் பண்ணிருக்கோமே, என்னைக்காச்சும் மாட்டினா என்னம்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்ப. உடனே அவங்களும் நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன வேறு வழியே இல்லை, கல்யாணத்தை பண்ணி தானே ஆகணும், நான் வேறு பாதி செலவு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன், மொத்த செலவையும் அவங்களே பண்ண சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மொத்த செலவையும் அவங்களே பண்ணி சொல்லியிருக்கலாமா, பாவம்மா அவங்க குடும்பம், மாமா குடும்பம் அப்படின்னா மாமனார் குடும்பத்துக்கு போய் பாவம் பார்க்குறேன், நம்ம கையிலே காசு இல்லை அப்படின்ட்டு எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு கவரிங் நகையெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் டல்லான நகையாக வாங்கியிருக்கோம், இதை வச்சு குழலியை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நகையை வச்சுருக்காரு. இப்போ இதை எப்படிமா ஏமாற்றுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண, நீ போய் விருந்துக்கு வரும்போதே எங்கள்கிட்ட நகையெல்லாம் கொடுத்துரு, நான் லாக்கரில் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னா, நடுவில் போயிட்டு கல்யாணத்துக்குன்னு கேட்டாங்கன்னா வாங்கிட்டு திருப்பி உடனே என்கிட்ட கொடுத்துரு, அதை யாரும் எடுத்து பார்க்காத மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க இவங்க இந்த பக்கம். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கூத்து, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வேறு கடன்காரங்க வேறு இப்போ கேள்விகள் மேலே கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கதை வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இந்த கல்யாண பரபரப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு குழலிலாம் வந்துட்டாங்க, இப்போ கல்யாணம் நடக்க போகுது இமீடியட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கையில் இருக்கிற நகையெல்லாம் பார்த்து கவரிங் நகையான்னு கேட்க, இல்லை எங்கள் அம்மாங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்போ எத்தனை பவுன் இருக்கும், நகையெல்லாம் பார்க்கலாமா, எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு புரளி கேட்டுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு போய் சாப்பிட்ற வழியை சாப்பிட்றதெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க. இதுக்கு நல்ல குழந்தைய தூக்கி கொஞ்சலான்னு போன ராஜிக்கிட்ட இவங்களுடைய குழந்தைய திடீர்னு குழந்தைய கேட்டால் குழந்தை வந்துருமா அப்படிங்கிறாங்க. இப்போ கல்யாணத்தை திடீர்னு பண்ணி வச்சிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜோ எந்த மேரேஜோ கல்யாணம் குழந்தை திடீர்னு வராது தானே, இதில் என்ன அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, உங்களுக்கு இந்த கதை என்ன தோணுது, எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில்
ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை வந்து